ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த சாப்டரில் வந்து அலைன்மெண்ட்டை பற்றி கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு சிடி வந்து ஃபுல்லாக ஜாப் பண்ண போகிறோம். ஸோ ஜாப் பேஸில் இருக்கனால அலைன்மெண்ட்ஸ் தெரியணும். ஸோ இப்போ அலைன்மெண்ட்டுக்காக நான் ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஒரு சின்ன ரெக்டாங்கிள் வரைஞ்சி இதை கண்ட்ரோல் ஜே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் ஹைட் பண்ணி பார்த்தா இங்கே வந்து நம்ம கலர் தெரியுது. ஆனால் இந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து நம்ம கலர் ஃபில் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், அது ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். ஸோ கண்ட்ரோலை பிடிச்சிடுங்க. ஸோ கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக லேயர் வாங்க. நீங்கள் கண்ட்ரோலை விட்டிங்கன்னா கை எப்படி இருக்குது பாருங்கள். கண்ட்ரோலை பிடிச்சேன்னா அந்த கையை சுற்றி ஒரு பாக்ஸ் வருது. ஸோ கண்ட்ரோலை பிடிச்சிட்டு லெஃப்ட்டு மவுஸை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அந்த இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாக்ஸ் ஒன்று வரும். ஸோ அப்புறம் வந்து நீங்கள் ஃபோர்க்ரவுண்ட் ஆல்ட் என்டர் ஆல்ட் டெலிட் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் ப்ளூ கலர் வருது. ஸோ இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்துட்டிங்கன்னா டி செலக்ட் ஆயிடுது. ஸோ இப்போ இதில் இன்னொரு காப்பி பேஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து இதை செலக்ட் ஆல் கொடுத்து காப்பி பண்ண வேணாம். ஸோ ஆல்ட்டை பிடிச்சிடுங்க. ஸோ ஆல்ட்டு பிடிச்சிங்கன்னா அந்த ஆரோ லோகோ நீங்கள் கூர்ந்து பாருங்கள். ஸோ இன்னொரு ஆரோ உள்ள ஆட் ஆகுது. ஸோ ஆல்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி கீழே இழுங்க, இன்னொரு காப்பி வந்துடும். ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக லேயர் 1 காப்பி வந்துடும். இப்போ நான் ரெட் கலர் மாற்ற போகிறேன். ஸோ கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ஸோ கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக செலெக்ஷன் மாறுது. ஸோ நான் ஃபோர்க்ரவுண்ட் கலரை நான் மாற்றுறேன். ஸோ ரெட்டு ஓகே கொடுத்துட்டு ஆல்ட் டெலிட். ஆல்ட் டெலிட் ஓகே. ஸோ இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்து மாற்றிடுங்க. ஸோ நான் இன்னொரு காப்பி எடுக்கிறேன். ஸோ இப்போ 3 காப்பி நான் எடுத்துட்டேன். இதை இப்போ அலைன் பண்ணோம். இப்போ எனக்கு என்னென்னா இந்த எல்லாமே இப்படி ரைட் அலைன்மெண்ட்டில் பக்காவாக வந்திருக்கணும். நீங்கள் என்ன தான் போட்டிங்கன்னாலும் அலைன்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக வராது. இப்படி ரூலர் எடுத்து பார்க்கணுன்னா சைட்லேருந்து இப்படி ரூலர் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த லேயரை ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு எதுக்கு அலைன் பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த செலெக்ஷன் வந்து ப்ரஷ் செலெக்ஷன். மீதி ரெண்டும் பார்த்தீங்கன்னா லாக் செலெக்ஷன். ஸோ இதுதான் லாக்கு, இது ப்ரஷ் செலெக்ஷன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் அலைன்மெண்ட். ஸோ இப்போ ஈவனாக ரைட் அலைன்மெண்ட்டில் வந்து முடிஞ்சிச்சு. சரி, இப்போது இதை நான் டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கு கூட இந்த ரெண்டையும் டாப் அலைன்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் இப்போ கலர் மாற்றுறேன். ஸோ இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிடுறேன். இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து நான் டாப் செலெக்ஷன் கொடுத்தேன்னா எல்லாம் டாப்பில் போய் அலைன் ஆகிடும். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் கூட எதை பண்ண போகிறீங்க அது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் கூட பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு இந்த ப்ரஷ் செலெக்ஷன் பண்ணிடுங்க. ஸோ மீதி எதெல்லாம் எதுக்கு நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் லெஃப்ட் அலைன் பண்ணுறேன்னா ஸோ ஜஸ்ட்டு லெஃப்ட் அலைன். சாரி, இது டாப்பில் இருக்குது, லெஃப்ட் அலைன் இங்கே இருக்குது. ஸோ ஒவ்வொரு அலைன்மெண்ட்ஸும் இதில் இருக்குது. இந்த அலைன்மெண்ட்ஸை நீங்கள் அப்ளை பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈவனாக உங்களுக்கு அலைன்மெண்ட் அப்ளை ஆகிடும்.